ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சில வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டில் வந்து என்னதான் நல்லா ஆடினாலும், அவங்களுக்கு வந்து நேரம் வந்து செட் ஆகாது. லக்கே வந்து இருக்காது. அந்த லக்குனாலே பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவங்களால ஆட முடியாமல் வெளில போன வீரர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. இப்போ கரண்ட்டாக கண்கூடாவே பார்த்தீங்கன்னா, ஒரு வீரருக்கு அந்த மாதிரி இந்திய அணியில் அநீதி வந்து நடந்துகிட்ருக்கு. யார் அந்த வீரர் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி என்னதான் கம்பீர் வந்து இங்கிலாந்து தொடரை நாங்கள் வந்து சமன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தாக இருந்தாலுமே கூட, இல்லை கம்பீர் இன்னும் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கத்துக்குட்டியாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக வீரர், முன்னாள் வீரர் ஒருத்தர் வந்து கம்பீர் மேலே கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு. கில்லு வந்து டெஸ்ட்லலாம் நல்லா அசத்தினார், ஓகே தான். பட் சம்மந்தமே இல்லாமல் அவரை ஏன் T20க்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறது வந்து புரியலை. இப்போ T20லையும் சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக கில்லை தான் வந்து கொண்டு வர போகிறாங்களாம். அப்போ ஸ்கையோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கும் வந்து எழுது. அப்போ கம்பீரோட திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அந்த பாவப்பட்ட வீரர் யார் அப்படின்னா சஞ்சு சாம்சன் தாங்க. இவரை விட பாவப்பட்ட வீரர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவருடைய பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சஞ்சு சாம்சனை பற்றி சொல்லணும்னா, அவருடைய கிரிக்கெட் கேரியர் வந்து 2015 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2015 ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரில் அறிமுக வீரராக களமிறங்கினார். அதுக்கப்புறம் ரெகுலராக அவருக்கு வந்து வாய்ப்பே கொடுக்கல. பெஞ்சிலே உட்கார வைப்பாங்க, இல்லை ஸ்குவாட்லேயே இடம் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக உள்ளூர் ஃபார்மேட்லேயும் நல்லா ஆடினார், ஐபிஎல்லையும் நல்லா ஆடினார். அதனால் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு பிறகு 2021 ஓடிஐ தொடரில் இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓடிஐயில் அறிமுகமானார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், 2015 T20 ஃபார்மேட்டில் இவர் வந்து அறிமுகமாகிருக்காரு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷத்தில் சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக வந்து ஒரு 100 போட்டியை நெருங்கி இருக்கணும், இல்லைனா 70-80 போட்டியிலாச்சும் ஆடி இருக்கணும். ஆனால் இது வரைக்கும் சஞ்சு சாம்சன் எத்தனை T20 போட்டியில் ஆடி இருக்காருன்னா 42 T20 போட்டியில் மட்டும்தான் ஆடி இருக்காரு. எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்கன்னா, ஏதாச்சும் கத்துக்குட்டி டீம், ஒரு ஜிம்பாப்வே அப்படி இல்லைனா ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி T20யில் சொதப்பலாக ஆடுற டீமுக்கு எதிராக மட்டும்தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. பெரிய டீமுக்கு எதிராக வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நிலமெல்லாம் கொஞ்சம் மாறுச்சுங்க. எப்போனா ரீசெண்டாக தான் நம்ம தலைமை பயிற்சியாளராக கம்பீர் வந்த பிறகு இந்த நிலமை வந்து மாறுச்சு. ஆரம்பத்தில் என்னவோ சஞ்சு சாம்சனை கம்பீருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல். அடிக்கடி வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார். நம்ம சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா 2 பேர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ரைட்டு லெஃப்ட்டு காம்பினேஷன் வர ஷேவாக்கு கம்பீர் அவங்க இருந்த மாதிரி நம்ம அபிஷேக்கும் சாம்சனும் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் சில போட்டிகளில் சாம்சன் நல்லா ஆடிருக்காரு, சில போட்டிகளில் வந்து சொதப்பியிருக்காரு. பட் இருந்தாலும் ரெகுலராக வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நிலைமை மோசமாக போகுது. ஏன்னா வந்து சுமன் கில்லு, ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் வந்து அணிக்குள்ளே வரப்போகிறாங்க. அப்போ இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா கரண்ட்டாக இவங்க வந்து ஓடிஐ டெஸ்ட்லலாம் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இவங்கள தான் வந்து T20யில் கம்பீர் வந்து ப்ரெஃபர் பண்ணுவார். ஏன்னா இந்த டெஸ்ட்டு வெற்றி, இந்த டெஸ்ட்டை வந்து சமன் பண்ணதுனால கம்பீர் வந்து உச்சக்கட்ட சந்தோஷத்தில் வந்து இருக்கார். அப்போ ஜெய்ஸ்வாலை உள்ளே கொண்டு வராரு, கில்லை உள்ளே கொண்டு வராரு அப்படின்னா சாம்சனோட நிலைமை வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது கேள்விக்குறி வந்து எழுது. ஆரம்பத்தில் சாம்சனுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ண கம்பீர் இப்போ வந்து சாம்சனை ஓரங்கட்ட பார்க்குறாரு. இப்போ முதல்ல வந்து ஓப்பனிங்லேருந்து அவரை வந்து தூக்குவாங்க. இப்போதைக்கு வேணும்னா அவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்டராக உள்ளே வச்சிருக்கலாம். ஆனால் ரிஷப் பண்ட் வந்த பிறகு ரிஷப் பண்ட்டை வந்து ஒரு முழு நேரம் விக்கெட் கீப்பராக போட்டுட்டு துருவ் ஜோரலை பேக்கப் கீப்பராக போட்டுட்டு சாம்சன் வந்து ஓரங்கட்டுறது தான் கம்பீரோட முழு நேர பிளானாக வந்திருக்கு. ஒரு புறம் இந்த மாதிரி இந்திய நிலையை வச்சு செய்கிறாங்க. இன்னொரு புறம் ஐபிஎல்லையுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சிஎஸ்கே கிட்ட சாம்சனை கொடுக்கறதுக்கு வந்து ஒத்து வரலை. அந்த ஒரு டீல் வந்து இழுபறிலே போகுது. ஏன்னா சாம்சனை கொடுக்கணுன்னா ருத்ராஜை கொடுங்கன்னு கேட்குறாங்க, சிவம் தூபே வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம சேப்பாக்கம் மாதிரி ஒரு கிரவுண்டில் தூபே மாதிரி ஒரு ஆள் வந்து ஆறுச்சாமி தேவை. அப்போ தூபேவை அனுப்ப முடியாது. ருத்ராஜ் ஓப்பனிங்கில் தேவை, அவரே அனுப்ப முடியாது. இப்போ இதனால் சாம்சனே வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு சிஎஸ்கே வந்துட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கூடயும் சாம்சனுக்கு மனக்கசப்பு தான் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு புறம் மெயின் கிரிக்கெட் கேரியரும் பிரச்சனையில் போகுது, ஐபிஎல் கேரியரும் சாம்சனுக்கு வந்து பிரச்சனையில் தான் வந்து போயிட்டுருக்கு. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் வந்து இந்த விஷயத்தில் டெஸ்ட்டில் இன்னும் நீங்கள் வந்து கத்துக்குட்டியாக தான் இருக்கீங்க கம்பீர் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே வந்து சொல்லிட்டார். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கம்பீர் எடுத்த ஒரு ஸ்டாண்டு தான். அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் வந்து கடைசி வரைக்கும் பேட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குல்தீப் யாதவை வந்து டீம்லேயே சேர்க்காம பிளேயிங் லெவனில் வாய்ப்பே கொடுக்காம தொடர்ந்து பெஞ்சிலே வந்து உட்கார வச்சார். இப்போ இதை வந்து எல்லா முன்னாள் வீரர்களும் விமர்சனம் பண்ணாங்க. நம்ம இந்திய அணியில் எடுத்துக்கிட்டோன்னா கும்ப்ளே, ரவி சாஸ்திரி, கவாஸ்கர் இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. ஃபாரின் பிளேயருமே விட்டு வைக்கலைங்க. ஃபாரின் பிளேயரான மைக்கேல் கிளார்க்கு, ரிக்கி பாண்டிங், இயான் ஹீல் இந்த மாதிரி பிளேயர்ஸுமே வந்து கம்பீர் பண்ணுறது வந்து புரியாத புதிராகவே வந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்னே வந்து தெரியலை. மெயினான ஒரு பவுலர் தூக்கி பெஞ்சிலே உட்கார வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்புனாங்க. அப்போ அதுக்கெல்லாம் கம்பீர் வச்சிருந்த பதில் என்ன அப்படின்னா பேட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம தினேஷ் கார்த்திக் கம்பீரை பார்த்து என்ன கொஸ்டின் கேட்குறாருன்னா, பேட்டிங்கில் கடைசி வரைக்கும் 9வது 10வது வீரர் வரைக்கும் நல்லா அடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற நீங்கள் ஏன் பவுலிங்கில் அந்த மாதிரி டெப்த்தை வந்து எதிர்பார்க்க மாட்டீங்க? நீங்கள் மெயின் பவுலர் ஒருத்தர் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து விக்கெட்டை வந்து கைப்பற்றுவீங்க? இப்போ நம்ம இந்திய அணியினருடைய ஸ்பின்னருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இங்கிலாந்து தொடரில்
எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் புவராக தான் இருந்துச்சுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங்கை பற்றி நீங்கள் வந்து கண்டுக்கவே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஓடிஐ T20லலாம் நிறையா ரெக்கார்டு வந்து வச்சுருக்கீங்க, அதிலலாம் நீங்கள் பெஸ்ட்டு கோச், நான் வந்து மறுக்கலை. ஆனால் வந்து டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை. உள்ளூர் மேட்சஸ்லேயே நீங்கள் வந்து கோச்சாக இருந்தது கிடையாது. ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த ஒரு அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியாது. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கத்துக்குட்டியாக தான் இருக்கீங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து இந்திய அணிக்கு வந்து பிரச்சனை தான். இந்த தொடரில் வேணால் ஏதோ 2-2ங்கிற மாதிரி நீங்கள் வந்து சமன் பண்ணியிருக்கலாம். பட் இதே ஸ்டாண்டை அடுத்தடுத்த வெளிநாட்டு தொடர்கள்லையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்தியா தோற்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் கார்த்திக் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்த ஃபைனல் அப்டேட் வந்து T20 கேப்டனாக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவுக்கும் கில்லுனால ஒரு சிக்கல் வந்து உண்டாயிருக்குங்க. இப்போ இந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்கெல்லாம் T20லேருந்து ரிட்டையர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கையுமே வந்து 30+ ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ரொம்ப லேட்டாக தான் அவர் வந்து டிபியூட்டே பண்ணார். இப்போதைக்கு டீமை நீட்டாக கொண்டு போயிட்டுருக்காரு. பங்களாதேஷ், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி அணிகளுக்கு எதிரான T20 தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் இந்தியா போனாங்க, ஜெயிச்சும் வந்திருக்காங்க. டீமும் வந்து நல்லா செட்டில் ஆகிருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்து சாய் சுதர்ஷன் உள்ளே வராரு, சுமன் கில்லு உள்ளே வராரு, வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வராரு, ஜெய்ஸ்வால் உள்ளே வராரு. இப்போ இவங்கெல்லாம் உள்ளே வரதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஓப்பனிங்கே வந்து மாறும். இப்போதைக்கு ஓப்பனிங் வந்து சாம்சன், அபிஷேக் சர்மா. இப்போ கில்லும் ஜெய்ஸ்வாலும் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இன்னொரு புறம் சூரியகுமார் யாதவுக்கு வந்து ஹெரணி ஆப்ரேஷனும் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்கார். பட் ஆசிய கோப்பை தொடருக்கு முன்னாடி முழு உடல் தகுதியோடு அவர் வந்து ரெடி ஆயிடுவார். ரெடி ஆனாலுமே கூட அவரால் கண்டினியூஸாக வந்து ஆட முடியுமான்னு தெரியலை. ஒரு போட்டியில் தோற்றா கூட ப்ரெஷர் அதிகமாகிடும். இப்போ இந்த ஆசிய கோப்பை தொடரில் அவர் சரியாக ஆடலை அப்படின்னா உடனே அவர் வந்து தூக்கிடுவாங்க. அந்த பிளானில் தான் இருக்காங்க. ஒரு வேளை இப்போ வந்து கில்லுக்கு கேப்டன் பொறுப்பை கொடுக்காம ஸ்கை தலைமையில் இந்திய ஆசிய கோப்பை தொடரில் ஆடினா கூட இந்திய ஆசிய கோப்பை வாங்கலை அப்படின்னா உடனே சூரியகுமார் யாதவ் தூக்கிட்டு சுமன் கில்லை கேப்டனாக போடக்கூடிய ஒரு பிளானில் தான் கம்பீர் இருக்கார். அதனால தான் கில்லை உள்ளே கொண்டு வரார். இல்லைனா கில்லை வந்து ஓடிஐ டெஸ்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு T20யில் வந்து அது பாட்டுக்கு ஸ்கை தலைமையில் ஒரு டீம் நீட்டாக ஆடிட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து கம்பீர் என்ன பண்ணுறாருன்னா கில்லு, ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச பிளேயர்ஸ்லாம் எல்லா ஃபார்மேட்லையும் ஆடணும் அப்படின்னு அவர் வந்து எதிர்பார்க்காரு. அதுதான் அவருக்கு வேலை ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து கில்லை ஓடிஐ டெஸ்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணலாம். பட் T20லையும் யூஸ் பண்ணணும், 3 ஃபார்மேட்லையும் கில்லை ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்திருக்காரு. ஸோ கம்பீர் பண்ணுற இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பல பேருடைய வாய்ப்பை தான் அது வந்து கெடுக்குது. ஏன்னா இப்போ கில்லும் ஜெய்ஸ்வாலும் உள்ளே வரதுனால ஸ்கையும் அபிஷேக் சர்மாவும் ஆட முடியாத ஒரு நிலைமை இருக்குது. ஆல்ரெடியே ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து மரண ஃபார்மில் இருக்கார். இருந்துமே அவருக்கு வந்து T20யில் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவருடைய நிலைமை மோசமாக இருக்குது. இப்போ கில்லு, ஜெய்ஸ்வால் வரதுனால சஞ்சு சாம்சனு மற்ற பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி பிளேயர்ஸும் அடி வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இப்போதைக்கு வந்து நம்ம போர்டு இருக்குன்னு வந்து சொல்லலாம். கம்பீர் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறது யாருக்குமே புரியலை. நன்றி.